அடுத்ததாக பரிசுத்த பிரமாணம். இந்த வாலிபன் என்ன செய்கிறான் பார்க்கலாம். 14வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். அப்பொழுது இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்த்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறு செய்தி சொன்னதுமல்லாமல், ஆசாரியனாகிய இல்க்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். பரிசுத்த பிரமாணம். அதை வாசிக்க கேட்கறது யாருங்க? யாரு? பரிசுத்தத்தை நேசிக்கிறவன். இப்பொழுது எதை கேட்கிறான்? பரிசுத்த புஸ்தகத்தை கேட்கிறான். அந்த புஸ்தகத்தை கேட்பதற்கு எதை காட்டுகிறான்? அக்கறை காட்டுகிறான். அங்கே அந்த சாஸ்திரி வந்து சாப்பானுக்கு முன்பாக நின்று, இதோ மோசேயால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைத்தது, பரிசுத்த புஸ்தகம் கிடைத்திருக்கிறது, அதை வாசிக்க நினைக்கிறேன், நீர் கேட்டால் நல்லது. என்ன பேசுகிறாய் நீ? நான் இந்த தேசத்தை ஆளுகை செய்கின்ற ராஜா கொண்டு வந்த அந்த பரிசுத்த பிரமாணத்தை, பரிசுத்த புஸ்தகத்தை வாசிக்க நினைத்தால் உட்காரு, நீ உட்கார்ந்து வாசிக்க, எனக்கு எங்க டைம் இருக்கு அப்படின்னு கேட்டானாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. எனக்கு எங்க டைம் இருக்கு? எதுக்கும் இவளுக்கு நேரமும் இருக்காது, எந்த ஆதாயமும் இருக்காது. எனக்கு எங்க டைம் இருக்கு? எஸ், அதனால தானே பைபிள ஒரு தடவை கூட முழுசா இன்னும் படிக்கல, அல்லது 2 தடவை கூட வாசிக்கல. எனக்கு எங்க டைம் இருக்கு? சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கு, ஊர் சுத்துறதுக்கு டைம் இருக்கு, குடிக்கிறதுக்கு டைம் இருக்கு, குடிச்சு வெறிக்கிறதுக்கு டைம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் அருவருப்பான காரியங்களை செய்யறதுக்கு டைம் இருக்கு. ஆனா வேதத்தை வாசிக்கிறதுக்கு மட்டும், அல்லது கேட்கறதுக்கு, அந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்ற பாத்தியா? அதுக்கு காரணம் என்னன்னா, உனக்குள் பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தத்தை நேசிக்கிற இந்த வாலிபன் எதற்காக நேரத்தை ஒதுக்கினான் தெரியுமா? தேவ வார்த்தையை கேட்பதற்கு, தியானிப்பதற்கு. சாஸ்திரி வந்து, ஐயா, மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைத்திருக்கிறது, அதை வாசிக்கலாமா என்று. வாசி, அதை காட்டிலும் வேறு பாக்கியம் என்ன? வாசி, மனப்பூர்வமாய் நான் கேட்கிறேன். பார்க்கலாம் வாங்க. சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, கவனிங்க, எப்பொழுது வசனத்தை கேட்டானோ உடனே ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கம் கொண்டு, வேதனையோடு கூட, மனஸ்தாபத்தோடு கூட. கவனிங்க, வசனம் என்ன செய்கிறது? நாம் எந்த அளவுக்கு தேவனை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறது. வசனம் என்ன செய்கிறது? நாம் தேவனுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை செய்கிறோம் என்பதை தெரிவிக்கிறது. வசனம் என்பது கண்ணாடியை போன்றது. கண்ணாடிக்கு முன்னால நாம நிற்கும் போதுதானே நம்முடைய உருவம் அதில் தெரிகிறது, நம்மளுக்குள்ள இருக்கிற குறைகள் தெரிகிறது. யோசியா வசனத்தை கேட்டபோது அந்த வசனத்தின் வெளிச்சத்திலே தன்னையும், தன்னுடைய ஆளுகையையும், தன்னுடைய பிரஜைகளையும் அந்த வசனத்தை கேட்டு, வாசிக்க கேட்டு அவன் பரிசீலித்த போது, தன்னையும், தன்னுடைய ஆளுகையையும், தன்னுடைய பிரஜைகளையும் அவன் வார்த்தையின் வெளிச்சத்திலே பரிசீலித்த போது, அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு மனஸ்தாபப்பட்டவனாய் தேவனுக்கு முன்பாக கண்ணீர் விட்டான். வாலிபன், கவனிங்க, எதை விரும்பினான்? பரிசுத்தத்தை விரும்பினான். அந்த பரிசுத்தத்தை எது நமக்கு அருளிச் செய்கிறது? யோசிங்க. வசனம்தான் அருளிச் செய்கிறது. இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது அது என்ன செய்கிறது? நமக்குள் இருக்கிற குறைகள் என்ன, அவற்றை வெளிப்படுத்துகிறது. அதன் விளைவாக நாம் என்ன செய்வோம்? மனஸ்தாபப்படுவோம். என்னுடைய கேள்வி, மனப்பூர்வமா மனஸ்தாபப்பட்டு எத்தனை காலமாச்சு? முழு இருதயத்தோடு தேவ சந்நிதியிலே கண்ணீர் சிந்தி எத்தனை காலமாயிற்று? ஒரு சகோதரனிடத்துல கேட்டேன், நீ அறிக்கை செஞ்சு எத்தனை காலம் ஆச்சுன்னப்போ, நான் என்ன பாவம் பண்ணனா அப்படின்னு சொன்னாங்க அந்த பையன். என்னதான் நான் என்னன்னா பாவம் பண்ணேன் மனஸ்தாபப்பட்டு அறிக்கை பண்றதுக்கு? இப்படிப்பட்டவங்க தான் பரம பாவிகள். நீ எப்பொழுது வசனத்தை கேட்கிறாயோ அந்த வசனம் என்ன செய்கிறது? உன் குறைவுகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும். அது கண்ணாடியை போன்றது. அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் உன் வாழ்க்கை நீ பரிசீலிக்கிற போது உன்னால் மனஸ்தாபப்படாமல் இருக்க முடியாது. உன் கண்களிலிருந்து கண்ணீர் வராமலும்
இருக்க முடியாது. பொதுவாகவே நான் எப்போவாவது வந்த ஒரு பாடலை பாடுகிறேன் என்றால் அந்த பாடலில் இருக்கிற அர்த்தம், அந்த பாடலில் இருக்கிற வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை தெரிய பண்ணுகிறது, என்னுடைய நிலைமையை எடுத்து காட்டுகிறது. அப்பொழுது அறியாமலேயே கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. எதற்காக கண்ணீர் வருகிறது? காரணம் என்ன? என்னுடைய இருதயத்தை நான் பரிசீலிக்கிற போது, என்னுடைய வாழ்க்கையை தேவ சந்நிதியிலே அவருடைய ஆலயத்தில பரிசோதிக்கின்ற போது, அந்த பாட்டின் வடிவத்தில நான் என்னை பரிசீலிக்கிற போது என் கண்களிலிருந்து ஒன்று நன்றி சொல்லும் விதமாக கண்ணீர் வரும், அல்லது மனஸ்தாபப்படுகிற விதத்திலே கண்ணீர் வரும். என்னுடைய கேள்வி, அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை காலம் ஆயிற்று தேவனுக்கு முன்பாக கண்ணீரோடு நீ காணப்பட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? என்றால் பரிசுத்த புஸ்தகத்தை வாசி. உன் வாழ்க்கையை அந்த புத்தகம்தான் வெளிப்படுத்தும். அப்பொழுதுதானே உன்னால் மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்ய முடியும், உன் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளவும் முடியும். பரிசுத்தமான வாலிபம், பரிசுத்தமான புத்தகம், தொடர்ந்து பரிசுத்தத்தின் தாக்கம். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 34:31 வசனம். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே நான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி நான் என் தேவனுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நம்ம பொதுவா ஆல்டர் கால் சமயத்துல கை தூக்குவோம் இல்லைங்களா? எதற்காக கையை உயர்த்துறோம்? ஒரு வாக்கு கொடுக்கிறோம். என்னவென்று? ஆண்டவரே, இனிமேல் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, இதுக்கு மேல இந்த பாவத்தின் பக்கமே போக மாட்டேன். ஆண்டவரே, இது முதற்கொண்டு உம்மோடைய நேரத்தை செலவழிப்பதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவேன். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திற்கு இனி தவறாமல் வருவேன். ஆண்டவரே, என்னோடு கூட யாரையாவது அழைத்து வந்து அவர்களும் ரட்சிக்கும்படியாக நான் உதவி செய்வேன். இது முதற்கொண்டு அதை கடைபிடிப்பேன் என்று தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளும். எஸ், ராஜா இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்னவென்று? எது எப்படி ஆனாலும் சரி, என் தேவன் விதித்திருக்கின்ற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீதியையும் நியாயப்பிரமாணங்களையும் அவர் அருளிச் செய்திருக்கின்ற, அதாவது அந்த புத்தகத்தையும் அதில் எழுதப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாண வார்த்தைகளையும் கடைபிடிப்பேன் என்று தேவனுடைய சந்நிதியில் உடன்படிக்கை செய்து, இது முதற்கொண்டு வார்த்தையின் அடிப்படையில் தான் நான் வாழ்வேன், தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் வாழ்வேன், அதுதான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதகரமானது என்று தீர்மானம் எடுத்தான். இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? நான் வார்த்தையின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், தேவ சித்தத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நீ தீர்மானம் எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? உன் வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறிவிடும். உன் வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். என்சிசி கேம்புக்கு அந்த பையன் போனபோது அவனுடைய அம்மா பைபிளை கொடுத்து, மகனே, என்சிசி கேம்புக்கு போறல்ல, அந்த கேம்ப்ல நீங்க அங்கங்க டென்ட் போட்டுக்கிறீங்க, ஒரு டென்ட்ல நீங்க இருப்பீங்க. அப்ப எந்த ஆபத்தும் அபாயமும் உன்னை நெருங்காம இருக்கணும்னா நீ கட்டாயமா முழங்கால் படிட்டு வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபிக்கணும். கண்டிப்பா அம்மா என்று சொல்லி அந்த பையன் என்சிசி கேம்புக்கு போயிட்டான். பொதுவா அவங்க போய் டென்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா? எல்லாரும் கட்டாயம் 10 மணிக்கெல்லாம் படுத்துடணும். ஆனா இந்த பையன் இப்ப பைபிள் வாசிக்கணும், அதுக்கப்புறம் ஜெபிக்கணும். அந்த பையனுக்கு இருந்த டென்ஷன் என்னன்னா, நான் ஒருவேளை ஒரு கேண்டில் வச்சுக்கிட்டோ இல்ல டார்ச் லைட் வச்சுக்கிட்டோ பைபிள் வாசிச்சா எல்லாரும் என்ன பார்த்து கேலி செய்வாங்களோ என்னவோ பெரிய பக்திமான் மாதிரி இருக்கிறான், வானத்திலிருந்து குதிச்சு வந்துட்டானோ என்று ஏளனமெல்லாம் பண்ணுவாங்களோ என்னவோ, கேலி பண்ணுவாங்களோ என்னவோ அப்படின்னு நினைச்சு எல்லாரும் தூங்க வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மெதுவா எந்திரிச்சு முழங்கால் படியிட்டு பைபிள் எடுத்து முன்னால வச்சு தன்னிடமிருந்த அந்த சின்ன டார்ச் லைட்டை எடுத்து அதனுடைய அந்த வெளிச்சத்துல மெதுவா வேதாகமத்தை அப்படி வாசிக்கிட்டே இருப்பான். இதுக்கிடையில யாரோ எந்திரிச்சிட்டாங்க. ஐயோ, யாரோ எந்திரிச்சிட்டாங்களே, இப்ப கட்டாயம் என்ன பார்த்துருவாங்களே, இனி எல்லாரும் எனக்கு ஏதாவது நிக் நேம் வச்சிருவாங்களே அப்படின்னு. சரி, எந்திரிச்சா நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்படியே காமா அந்த டார்ச் லைட்டை பிடிச்சிக்கிட்டு பைபிளை தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு பின்னால இருந்தவன் எழுந்தான். ஐயோ, இவனும் எழுந்துட்டானே அப்படின்னு நினைச்சான். அதை தொடர்ந்து இன்னொரு கார்னர்ல ஒரு பையன் எந்திரிச்சான். ஓஹோ, நான் பைபிள் வாசிக்கிறத இப்ப எல்லாரும் பார்த்துட்டாங்க, இப்ப எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க, இப்ப என்கிட்ட வர போறாங்க, நீ என்ன செய்ய போறாங்களோ. இருந்தாலும் நான் எதுக்கு அவங்கள பத்தியெல்லாம் இப்போ யோசிக்கணும்? என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் தேவனும் தேவனுடைய வசனங்கள் தானே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் தொடருவேன் அப்படின்னு
வேதத்தை வாசிச்சு தியானிச்சு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு அப்படி திரும்பி பார்த்தான். பார்த்தப்போ அந்த இடத்துல சுமார் 5 பசங்க முழங்கால்ல நின்னு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இந்த பையன் என்ன நினைச்சா, ஐயோ எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க, நீ என்ன அழ வைப்பாங்க அப்படின்னு நினைச்சான். இல்லவே இல்லைங்க. இந்த பையன் எப்ப முழங்கால் படியிட்டானோ அதை பார்த்து அங்கேயும் ஒரு 5 பக்திமான் இருந்திருக்காங்க. அந்த பசங்களுக்கும் பக்தி இருந்தது. ஆனா தைரியம் கொஞ்சம் போதாததால பேசாம படுத்து இருந்திருக்காங்க. ஒருவன் எழுந்து முழங்கால் படியிட்டதை பார்த்ததும் இன்னொருத்தனுக்கு தைரியம் வந்தது. அதை பார்த்து 3வது ஒருவனுக்கு வந்தது, 4வது ஒருவனுக்கு தைரியம் வந்தது, 5வது ஒருவனுக்கும் வந்தது. இந்த பையனுக்குள்ள இருந்த ஆவிக்குரிய நடத்தை பிறரை உற்சாகப்படுத்தியது. அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஆவிக்குரிய நடத்தை பிறரையும் கூட உற்சாகப்படுத்த வேண்டும், ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும். அதுதான் உண்மையான ஆவிக்குரிய நடத்தை. நீ ஒரு பாட்டில் குடிச்சா 2வது ஆளு 2 பாட்டில் குடிக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்குவது அல்ல. தொடர்ந்து வசனத்தை வாசிக்கிறேன். 33வது வசனம் கவனிங்க. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புக்களை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களையெல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினது இல்லை. தேசம் முழுவதிலும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கினான். ஒரு சின்ன பையங்க தன்னுடைய வாலிப பிராயத்தை காத்து கொண்டதினாலே, ஒரு வாலிபன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டதினாலே முழு தேசத்துக்குள்ளும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கினான். தம்பியே, தங்கையே, சகோதர சகோதரிகளே, கவனிக்கிறீங்களா? உங்களுடைய வாலிப பிராயத்தை காத்துக் கொள்ளுவதனாலே, பரிசுத்தமாக உங்கள் வாலிப பிராயத்தை காத்துக் கொள்ளுவதனாலே உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாய் மாறிவிடும். அநேகருக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். யோசியா அநேகருக்குள், ஏன் ஒரு தேசத்துக்குள்ளேயே தாக்கத்தை உண்டாக்கினான். அவன் ஆளுகை செய்த அந்த நாட்களிலே எல்லோரும் தேவனின் பட்சமாய் திரும்பினார்களாம். எவ்வளவு அற்புதம்! ஐயா, அம்மா, கவனிக்கிறீங்களா? உங்களால உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டும். உங்களால உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்க மாமனார், மாமியார் எல்லாரும் தேவனின் பட்சமாய் திரும்ப வேண்டும். நீதியாய் உத்தமமாய் வாழ்கின்ற அற்புத ஆவிக்குரியவர்களாக அவர்கள் வாழ வேண்டும். அது உன்னை கொண்டு சாத்தியம். எனவே நீயே ஒரு யோசியாவைப் போல உன் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். You have to be an inspiration to your family members and the people around you. உன் குடும்பத்திற்கு நீ ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆக வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும், உதாரணமாக இருக்க வேண்டும். உன்னை கொண்டு உன் குடும்பமே மாற வேண்டும். உன் பந்துக்கள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். உன்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். யோசியாவின் வாழ்க்கையில அது சாத்தியமாயிற்று. அடுத்ததா யோசியாவின் மரணம். என்னுடைய வாழ்க்கையில வேதாகமத்திலே அநேகருடைய மரணத்தை வாசித்திருக்கிறேன். சவுலுடைய மரணம், அதேபோல சிம்சோனின் மரணம், சாலமோனுடைய மரணம், இப்படி அநேகருடைய மரணங்கள். அதேபோல ஆபிரகாமின் மரணம், யாக்கோபின் மரணம், யோசேப்பின் மரணம், தாவீதின் மரணமும் கூட. ஆனா யோசியா மரித்த அந்த மரணத்தை குறித்து வாசித்த போது என் மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு வேதனைக்கு இலக்காயிடுச்சு. ஒரு நாள் முழுவதுமே கூட என் கண்ணுக்கு முன்னால யோசியா மரித்தது போல ஒரு பயங்கர உணர்வு உண்டாயிட்டே இருந்தது. அவனுடைய மரணம் என்னை வாட்டியது. அவனுடைய மரணம் என் இருதயத்தை பிழிந்தது. காரணம் என்னவென்றால், யோசியா தன்னுடைய 8வது வயதிலே ஆளுகையை ஆரம்பித்தான். 31 வருடங்கள் அரசாட்சி செய்தான். அப்ப மொத்த வயசு என்ன இருக்கும்? 8வது வயதிலே அரசாட்சியை ஆரம்பித்தான். 31 வருட காலம் அரசாண்டான் என்றால் மொத்தமா சேர்த்தான் 39 வருடங்கள். யோசியாவின் வயது 39 years, not even 40 years. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அரசாட்சியை கொடுத்தவன், ஒரு மேன்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தவன். வாலிபம், பரிசுத்தம், பரிசுத்தமான வாலிபம், பரிசுத்த புத்தகம், பரிசுத்தனுடைய தாக்கம், பரிசுத்தவானுடைய மரணத்தை பார்க்கிறோம். நடந்தது என்ன? நாளிலே வாசிக்கலாம். 35வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திடப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐப்பிராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவன்
இவ்விடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்லச் சொன்னான். எகிப்தின் ராஜா கர்கேமிஸ் பட்டணத்துக்கு எதிராய் போகிறான். கர்கேமிஸ் பட்டணத்துக்கு எதிராக அந்த ராஜா போக வேண்டுமென்றால் யூதாவை கடந்துதான் போக வேண்டும். யோசியா யூதா ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறான். இப்பொழுது நேகோ என்கின்ற பெயரையுடைய பார்வோன் யூதேயா ராஜ்யத்தை தாண்டி போகிற போது யோசியா திடீரென்று அவனுக்கு எதிராய் போனான். அப்படி அவனுக்கு எதிராக போனபோது எகிப்து தேசத்தை ஆளுகை செய்கிற பார்வோன், அவனுடைய பெயர் என்ன? நேகோ. யோசியா, உமக்கும் எனக்கும் எந்த விரோதமும் இல்லை. எனக்கும் அதோ அவர்களுக்கும் எப்பொழுதிலிருந்தோ விரோதம் இருப்பதினாலே அவர்களுக்கு எதிராக யுத்தமாய் போகிறேன். அதுவும் தேவன் என்னை போகச் சொன்னதினாலே நான் போகிறேன். ஒரு நிமிஷம் பொறு. அவசரப்பட்டு எனக்கு எதிராக வந்துவிட வேண்டாம், தயவு செய்து. ஒருவேளை நீ எனக்கு எதிராய் வந்து யுத்தம் செய்ய முற்படுவாய் என்றால் தேவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்தவனாகி விடுவாய். நான் என்னுடைய வழியிலே போகிறேன், நீ உன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டுகொள் என்று அவன் சொல்லிவிடுகிறான். 16வது வயதிலே தேவனிடத்திற்கு வந்து தான் செய்கிற எல்லா பணிகளின் நிமித்தமும், பிரயாசங்களின் நிமித்தமும், போராட்டங்களின் நிமித்தமும், பிரயாணங்களின் நிமித்தமும் தேவ சன்னதியிலே விண்ணப்பம் பண்ணினவனான யோசியா இப்ப என்னாச்சோ தெரியலங்க. அந்த நாளிலே தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளாமல் தேவனிடத்தில் போய், ஆண்டவரே, எகிப்து ராஜா எங்கள் தேசத்துக்கு எதிராய் வருகிறானா, உண்மையில் எங்கள் தேசத்தை கடந்துதான் போகிறானா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் யுத்தத்திற்கு போகிறான். எனவே அவனை எதிர்த்து நான் போகவா அல்லது போகாமல் இருந்து விடவா? இந்த காரியம் உமக்கு சித்தமானதா? இந்த முயற்சி உம்முடைய சித்தமானதா? இந்த பிரயாணத்தை நான் மேற்கொள்ளலாமா? உம்முடைய சித்தத்தை எனக்கு தெரிவித்தால் அதன்படி ஆண்டவரே நான் நடக்கிறேனப்பா. கொஞ்ச நேரம் யோசியா கொஞ்சம் பொறுமையா இருந்து தேவனிடத்துல யோசனை பெற்று அன்று புறப்பட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். 39வது வயதுல அதுவரைக்கும் அற்புதமாய் ஆட்சி செய்து கொண்டிருந்தவன், தேசத்தையே தேவன் பட்சமாய் திருப்பினவன், பேர்பட்ட அற்புதமான ராஜா, ஒரு வாலிபனும் கூட. அன்னைக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாங்க. தேவனுடைய துணை இல்லாமல், தேவனுடைய அனுமதியை பெறாமல் அவசரப்பட்டவனாய் யுத்தத்துக்கு போய்விட்டான். அப்பொழுது கூட சொல்லுகிறான் அந்த நேகோ என்னவென்று, தயவு செஞ்சு எனக்கு எதிராக வந்துடாத, நான் உங்கூட யுத்தம் பண்ண வரல, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன், எனக்கு தடையா நீ வந்துடாத என்று கூட அவன் சொன்னான். யோசியாவோ அவசரப்பட்டு விட்டான். திடீரென்று நேகோ பார்வோன் அந்த எகிப்து ராஜாவிற்கு எதிராய் போனான். யுத்தமும் நடந்து விட்டது. யோசியாவை கொன்று போட்டார்கள். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. 39வது வயதில் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போது, தேசத்தையே எழுப்புதலுக்குள்ளாக்கிய போது, ஒரு சின்ன அவசரப்பட்ட முடிவினாலே யோசியா என்ற மகாராஜா, அற்புதமான ஒரு வாலிபன், தன் உயிரை இழக்க நேரிட்டது. இதை வாசிச்சப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நாம எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட அவைக்குரியவங்களா இருந்தாலும், எவ்வளவு பரிசுத்தவான்களா இருந்தாலும், டே டு டே லைஃப், அனுதின வாழ்க்கை, ஒவ்வொரு முடிவிலும், ஒவ்வொரு வேலையிலும், ஒவ்வொரு முயற்சியிலும், ஒவ்வொரு போராட்டத்திலும், ஒவ்வொரு பிரயாணத்திலும் ஆண்டவரை தேடி போய் அவரிடத்திலே கேட்டு, அவருடைய சந்நிதியில் ஆண்டவரை இதை நான் செய்யவா வேண்டாமா என்று அனுமதி கேட்பது அத்தியாவசியம். இவ்வளவு அற்புதமான ஒரு ஆவிக்குரியவன் அனாவசியமாக தன் உயிரை இழந்து போனது, அதற்கு ஒரே ஒரு காரணம், அவசரப்பட்டதுதான். கொஞ்ச நேரத்தை செலவழிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்காம இருந்ததுதான். நீங்க நம்மள நிறைய பேர் நிறைய நஷ்டப்பட்டிருக்கீங்க. சில பேர் சொத்தையே இழந்து போயிருந்திருக்கலாம், சில பேர் ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், சில பேர் தங்கள் குடும்பத்தை குலைத்துக் கொண்டிருக்கலாம், இன்னும் சிலர் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டிருக்கலாம், சிலர் ஊழியத்தையே கூட இழந்திருக்கலாம். காரணம் என்ன? அவசர கொடுக்கத்தனம். தேவனுடைய சித்தம் என்னவென்று தெரிந்து கொள்ளாமல், தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் செய்கிற எந்த வேலையா, பொதுவாக நான் எப்பொழுதுமே இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதாவது சுலபமா நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நாம் செய்கிற வேலையாக இருந்தாலும், நாம் செய்கிற பிரயாசங்களாக இருந்தாலும், நாம் செய்கிற பிரயாணங்களாக இருந்தாலும், நாம் செய்கிற போராட்டங்களாக இருந்தாலும், நாம் செய்கிற தேவ பணிவிடையாக இருந்தாலும்,
ஆண்டவரின் உதவி அவசியம். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது அவசியம். ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே நான் இதை செய்யவா வேண்டாமா என்று அவரிடத்தில் அனுமதி கேட்டால் தேவன் சொல்லுவார், வேண்டாம். தாவீது அதைத்தாங்க செஞ்சுட்டே இருப்பான். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்டுதான் போவான். அனுப்பியதுக்கு போவா வேண்டாமா? போ அப்படின்னா யுத்தத்துக்கு போவான். வேண்டாம் அப்படின்னா காமா இருந்துருவான். அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? எவ்வளவு அற்புதமான ஒரு அரசாட்சி செய்தவன். சிறுவன் தான் அற்புதமாய் ஆட்சி செய்தான். ஆனால் அதே சிறுவன் மகத்துவ ஆட்சியை செய்து தேசத்துக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டாக்கினவன். தேவையே இல்லாம அட்லீஸ்ட் ஒரு 40 வயதை அடையும் முன்பாகவே அனாவசியமாக இறந்து போனான். சகோதர சகோதரிகளை, நாம் அனாவசியமாக மரிப்பதென்பது கூடவே கூடாது. திடீரென்று கூட மரித்து போவதென்பது கூடாது. கட்டாயம் நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில திடீரென்று நான் மரிக்காதபடி எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. அனாவசியமாக நான் மரிக்காதபடி எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆயுளை என் கையாலேயே குறைத்துக் கொள்ளாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் செய்கிற ஒவ்வொரு பணியிலும், பிரயாசத்திலும், பிரயாணங்களிலும், போராட்டங்களிலும், ஊழியத்திலும், எல்லாவற்றிலும் உம்முடைய அனுமதியை பெற்று உம்முடைய சன்னதிக்கு வந்து உம்மிடத்திலே அறிவித்து, அது உமக்கு சித்தமானால் மாத்திரம் அதை தொடர்ந்து செய்தால் அது ஆசீர்வாதம். அப்படி இல்லாத பட்சத்தில் அது தீங்கானதுதான். ஆசீர்வாதம் தேவையாங்க, அல்லது தீங்கை நாம் எதிர்பார்க்க வேண்டுமா? எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? ஆசீர்வாதத்தையா? என்றால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டிலிருந்து கூட ஒரு அடி வெளியே எடுத்து வைக்கக்கூடாது. ஏனென்றால் யாருக்கு தெரியும் நீ திரும்ப வருவாயோ இல்லையோ? அந்நாளிலே யோசியா தேவனுடைய பெர்மிஷன் இல்லாமல் வெளியே அடி எடுத்து வைத்து விட்டான். ஐயோ, அவன் திரும்பி வரலங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. யோசியா அந்த சிறு வயதிலே அப்படி இறந்து போவான் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணாத சமயத்துல, எக்ஸ்பெக்ட் பண்ணாத வேளையில யோசியா தன் உயிரை இழந்து போனான். திரும்பச் சொல்லுகிறேன், அனாவசியமாக உயிரை பறிகொடுத்து விட்டான். அவசியமே இல்லாமல் உயிரை பறிகொடுத்தான். நல்ல கவனிங்க. இந்த நாள் மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஒரு நாளும் நாம் வரக்கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். வாருங்கள், எல்லோரும் ஜெபத்திலே ஒருமனப்படும்படியாய் நான் கேட்கிறேன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பரிசுத்தமாக வாழ்ந்த யோசியாவின் வாழ்க்கை மூலமாக எத்தனையோ விலையேற பெற்ற பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. பரிசுத்தமுள்ள வாலிபம். ஆண்டவரே, யோசியா தன் வாலிப பிராயத்தை எவ்வளவு அற்புதமாக காத்துக்கொண்டான். பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள்தான் தங்களை சுற்றி இருக்கிற உலகத்திற்குள் தாக்கத்தை உண்டாக்க முடியும். எனவே எனக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே நீர் இறங்கி, நீர் எதிர்பார்க்கிற அளவுக்கு பரிசுத்தத்தை, உறைந்த மழையிலும் வெண்மையான இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் அருளிச் செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்குள் ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். எங்களை பார்த்து அநேகர் ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டும். பட்சமாய் திருப்பப்பட வேண்டும். உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய ராஜ்யத்திலே சேர வேண்டும். அதற்கான மாடலாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்தவானின் மரணம் துக்கத்துக்கேதுவாய் அன்று யோசியாவின் மரணம் இடம்பெற்றது. அவசரப்பட்டு எடுத்த முடிவு. அவசரப்பட்டு அடியெடுத்து வைத்து விட்டான். எங்களுடைய வாழ்க்கையில அவசரப்பட்டு முடிவெடுக்காதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வீட்டிலிருந்து வெளியே போகும் போதும் உம்முடைய சகாயத்தோடு போக வேண்டும். உம்முடைய யோசனையோடு தான் போக வேண்டும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாயிருக்க வேண்டும். உம்முடைய ஐக்கியம் உடையவர்களாய் போக வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும், அனாவசியமாக எங்கள் உயிரை இழந்து போவதோ, அர்த்தமே இல்லாமல் உயிரை இழந்து போவதோ எங்கள் வாழ்க்கையில் ஒரு காலம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க கூடாதப்பா. இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் உடைய கரங்களிலே ஆண்டவரே அர்ப்பணித்து, அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் அற்புதமான ஆரோக்கியத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலான ஆவிக்குரிய வாழ்க்கையையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்து, தினந்தோறும் உமக்கு அங்கீகாரமான வாழ்க்கை வாழ கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.